ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரையில் கடையில் எப்படி பண்ணலாங்கிற பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 100 கிராம் துவரம்பருப்பு கழுவி அதோடு வந்து பார்த்திங்கன்னா 10 சின்ன வெங்காயம், அப்புறம் 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக வந்து பெருங்காயம், இதோட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இதில் வந்து ஒரு 3 விசிலுக்கு நம்ம வந்து இதை வேக வச்சு ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்துக்கலாங்க. பருப்பு 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு தேவையான அளவு வத்தல், நான் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 வரமிளகாய், அது இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ரொம்பவே வரமிளகாவை போடக்கூடாது. போட்டாச்சு என்ன ஆகணும்னு சொன்னால் கொஞ்சம் கருகிடும். அதனால் நான் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் 10 பல் பூண்டும் கீறி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட சேர்த்து கொஞ்சமாக இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சிகக்கிற அளவுக்கு இந்த எண்ணெயில் நம்ம இப்படியே வதக்கிடலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதோட வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுப்போம். இதோட வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தக்காளி அந்த வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் வேக விடலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை, இந்த முருங்கைக்கீரையில் காம்பு எல்லாம் நீக்கிட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இப்போ 1.5 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இருக்குது. இப்போ நம்ம இதில் கொட்டி கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெயில் நம்ம வந்து இப்படி கீரையை கிளறும்போது இந்த கீரையுடைய கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்க்கும்போது கீரையுடைய கலர் மாறாது. திரும்ப வந்து கீரையை வந்து நம்ம எப்பவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அது இப்படி திறந்து வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 விசிலுக்கு ஏற்கனவே இந்த பருப்பை வேக வச்சுருந்தேன். பருப்பு ஒன்றும் நல்லா வேக வேண்டாம். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அந்த தண்ணியில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கீரை வேக விடணும். கீரை கொஞ்சம் வெந்த உடனே ரொம்பவும் வேக வைக்க வேண்டாம். ஒரு 75% இந்த தண்ணியில் இந்த கீரை வேகட்டும். பாருங்கள், 75% கீரை குக் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் கீரையோட கலர் மாறலை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கணும்ல அந்த பருப்பு வந்து துவரம்பருப்பு எப்போவுமே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு வைக்கும்போது வந்து அந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும். நான் 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இது கடையும் போது சரியாயிடும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த பருப்போட இந்த கீரை அப்படியே வேகட்டும். 5 மினிட்ஸ் போதுமானது. அதோட பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக சின்ன ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் 2 சின்ன வெங்காயத்தையும் நான் வந்து கல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது அந்த சின்ன ஜீரகத்தை போட்டு தாளிப்பாங்க. இப்படி நம்ம இதில் இது வேக வைக்கும்போது வந்து ஒரு நல்லாவே ஒரு மணம் வரும். இப்போ இது கொஞ்சம் அப்படி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். அது பிறகு எடுத்து நம்ம கடைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் சத்து அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது. கிராமங்களில் பார்த்திங்கன்னா இது எல்லா வீடுகள்லேயும் மேக்சிமம் முருங்கை வச்சுருப்பாங்க. ஆனால் என்னென்னா இதை வந்து அந்த அதில் உள்ள காம்பை தனியாக எடுத்து இலையை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். அப்படி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இது வந்து பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை எப்படி கடையலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பும் முருங்கையிலையும் சேர்ந்து நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். பொதுவாக கீரைக்கு அதிகம் உப்பு தேவைப்படாது, கொஞ்சம் குறைவாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த சட்டியில் கடைய முடியாது கீரையை. அதனால் நான் வந்து இந்த பாத்திரத்தை, அதாவது கடைகிறதுக்குனே பாத்திரங்கள் இருக்கும், அதில் போட்டு கடைய போகிறேன். இப்படி பாத்திரத்தில் நம்ம மத்து வச்சு கடையும் போது ஈஸியாக கடைஞ்சிடலாம். இப்படி பாத்திரமோ மத்தோ இல்லாதவங்க இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சம்
ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, மிக்ஸியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மத்தை வச்சு இந்த சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுப்போம். மத்தில் கடையும் போது கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸியில் அரைக்கிறத விடையும் மத்தில் கரையலாம். இன்னும் கொஞ்சம் கடைஞ்சால் போதும். இந்த அளவுக்கு கீரை கடைஞ்சால் போதும். ரொம்பவும் நைஸாக கடைய முடியாது. இப்படி நீங்கள் வீடுகளில் இப்படி கடைஞ்சி பாருங்கள். இப்படி கடையும் போது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்ஸியில் அரைக்கிறத விட இப்படி கடைஞ்சி நம்ம கீரை எடுக்கும்போது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இனி இது நமக்கு தாளிப்பு கொடுக்க வேண்டாம். இந்த இப்படி வச்சாலே போதும். இப்படி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை பொடி. இந்த முருங்கைக்கீரையில் பொடி செய்தும் நம்ம சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இந்த முருங்கைக்கீரை கடையில் வந்து நம்ம வந்து சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் உப்பு புளி எல்லாமே, புளிக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கி தக்காளி சேர்த்துருக்குறோம். எல்லாமே இருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பொடி செய்கிறது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். பொடியும் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக முருங்கைக்கீரை வந்து நம்ம வீடுகளெலாம் எளிதாக கிடைக்கக்கூடியது. இது நோய் எதிர்ப்பு தன்மை உள்ளது. முருங்கைக்கீரையை நம்ம அதிகமாக சேர்க்கும்போது குடல் புண்ணு, வாய்ப்புண்ணு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.